ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு அமுதா கிச்சன். அமுதா கிச்சனில் இன்றைக்கி நீண்ட நாள் கழித்து வீடியோ பார்க்குறோம். இன்றைக்கி சுவையான நல்ல டேஸ்ட்டான குயிக்காக நம்ம செய்யக்கூடிய பருப்பு உருண்டை குழம்பு தான் வந்து பார்க்க போகிறோம். எப்படின்னு பார்க்கலாம் வாங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ இந்த பருப்பு உருண்டை குழம்புக்கு 1 கப்பு கடலைப்பருப்பு, அதே கப்பில் 2 கப்பு துவரம்பருப்பு எடுத்துக்கணும். நல்லா வந்து சாஃப்டாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்கும். அதே டைம் நமக்கு வாயு தொந்தரவு ஏற்படாது. இதை நல்லா 1 மணி நேரம் ஊற விட்டால் போதும், அதுக்கு மேலே வேண்டாம். தண்ணி விடாமல் கல் உப்பு சேர்த்து பருப்பு உருண்டைக்கு தேவையான பொருட்கள் பாருங்கள். பருப்பு நல்லா கொரப்பாக கல் உப்பு சேர்த்து அரைச்சி வச்சுருக்கேன். ஓகே, இதில் வந்து என்னென்ன சேர்க்கணும்னு சொல்லிடுறேன். 4 மீடியம் சைஸ் வெங்காயம் நல்லா பொடியாக கட் பண்ணி இதோடு சேர்த்துக்கோங்க. 10 பச்சை மிளகாய் பொடியாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். காரம் குறைவாக தான் இருக்கும். நல்ல ஒரு கைப்பிடி அளவு கருவேப்பிலை நல்லா பொடியாக கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கோங்க. 3/4 துண்டு இஞ்சி தோல் சீவிட்டு நல்லா பொடியாக கட் பண்ணி அதோடு சேர்த்துக்கலாம். தட்டி போட வேணாம், பொடியாக கட் பண்ணி போட்டுக்கலாம். 15லேருந்து 18 பல்லு பூண்டு, இது நல்லா பெரிய பற்கள் தான், தோல் எடுத்துகிட்டு வச்சுருக்கேன். இதையும் நல்லா கல்லில் தட்டி நம்ம சேர்த்துடலாம். இது மட்டும் தான் பருப்பு உருண்டைக்கு தேவையான பொருட்கள். சேர்க்கறதுக்கு உங்களுக்கு வந்து தேங்காய் வந்து உங்களுக்கு பிடிக்கும் அப்படின்னு சொன்னால் தேங்காய் வந்து சேர்த்துக்கோங்க. நான் தேங்காய் சேர்க்க மாட்டேன். தேங்காய் சேர்த்தா ரொம்பவே டேஸ்ட் அதிகமாக இருக்கும். நல்லா பல்லாக கட் பண்ணி போட்டு சேர்த்துக்கோங்க. டேஸ்ட் இன்னும் சூப்பராக இருக்கும் பருப்பு உருண்டையானது. தாளிக்க தேவையான பொருட்கள்: கடுகு, உளுத்தம்பருப்பு, சீரகம், வெந்தயம், துவரம்பருப்பு எல்லாமே வந்து 1/4 டீஸ்பூன் வந்து எடுத்துக்கலாம். 2 மீடியம் சைஸ் வெங்காயம் பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். 3 மீடியம் சைஸ் தக்காளி பொடியாக கட் பண்ணி எடுத்துக்கலாம். கருவேப்பிலை, தூவறதுக்கு ஃபைனலாக கொத்தமல்லி எடுத்துக்கலாம். பருப்பு உருண்டை குழம்புக்கு பருப்பு உருண்டை வந்து மாவு வந்து ரெடியாக இருக்குது. இப்போ வந்து பாருங்கள், வெங்காயம் பொடியாக கட் பண்ணிட்டேன். நல்லா பூண்டு வந்து தோல் நீக்கிட்டு நல்லா தட்டி எடுத்தாச்சு. இஞ்சி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். கருவேப்பிலை பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன் ஒரு கைப்பிடி அளவுக்கு. பச்சை மிளகா அதே மாதிரி பொடியாக வந்து கட் பண்ணி வச்சாச்சு. இப்போ இதோடு சேர்த்து இதை நல்லா வந்து கலந்து கொடுத்துடலாம். தாளிக்கிறதுக்கு வெங்காயம் தக்காளி நல்லா கட் பண்ணி வச்சுருக்கேன். தாளிக்க தேவையான பொருட்கள்: அதே போல் புளி, ஒரு பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளி நல்லா ஊற விட்டு வச்சுருக்கேன். தேவையான அளவுக்கு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், பெருங்காயம். இப்போ வானலில் 4 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விட்டுருக்கேன். தாளிக்கு தேவையான பொருட்கள் போட்டுட்டு நல்லா பருப்பு செவந்து வந்ததும் வெங்காயம் கருவேப்பிலை போட்டு வச்சுருக்கேன். இது நல்லா வதங்கட்டும். வெங்காயம் நல்லா ஒரு 2 நிமிஷம் வதங்கி வந்தோடனே தக்காளியை வந்து சேர்த்துக்கலாம். வெங்காயம் தக்காளி இது போல் நல்லா வதங்கி வரணும். நல்லா குழம்பு நல்லா டேஸ்ட்டாகவும் நல்லா வாசனையாகவும் சூப்பராக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நம்ம தேவையான அளவுக்கு நம்ம சேர்த்த தண்ணி நல்லா கொதிக்குது பாருங்கள். இப்போது நல்லா 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 4 டீஸ்பூன் கோபுரமாக மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். இப்போ ரெடியாக இருக்குது, இது சேர்த்துக்கலாம். 1/2 டீஸ்பூன் மஞ்சத்தூள், 4 டீஸ்பூன் கோபுரமாக மிளகாய் தூள். கல்லுப்பு வந்து சேர்த்துக்கலாம். புளி வந்து கரைச்சிட்டு உருளை குழம்புக்கு மிளகாய் தூள், மஞ்சள் தூள், புளி எல்லாமே வந்து சேர்த்தாச்சு. பெரிய எலுமிச்சம்பழம் சைஸ் புளியில் வந்து 3/4 பாகம் சேர்த்துருக்கேன். 1/4 பாகம் நிறுத்தி சேர்த்துக்கலாம். கல் உப்பு அரை அளவு வந்து போடுங்க. அரை உப்பு போடுங்க போதும். ஏன்னா வந்து அந்த பருப்பு பேட்டரில் வந்து நம்ம தேவையான அளவுக்கு நான் கல் உப்பு சேர்த்துருக்கேன். அதனால் வந்து உப்பு அதிகமாக போட வேண்டாம். பருப்பு உருண்டை வந்து சேர்த்துட்டு நம்ம ஃபைனலாக உப்பு கம்மியாக இருந்ததுன்னா போட்டுக்கலாம். முதல்லையே வந்து போட்டோம்னா உப்பு அதிகமாகிடும். இது நல்லா கொதிக்கிட்டோம். இப்போ நம்ம பெருங்காயம் வந்து சேர்த்துக்கலாம். இப்போ பாருங்கள், குழம்பு நல்லா கொதிக்குது. 1/4 டீஸ்பூன் அளவுக்கு பெருங்காயம் சேர்த்துக்கலாம். இதில் சேர்க்கக்கூடிய பெருங்காயம் அதே போல் நம்ம உருண்டையில் சேர்க்கக்கூடிய பூண்டு, இஞ்சி எல்லாமே வாயு தொந்தரவு இல்லாமல் நல்லா குயிக்காக டைஜஷன் ஆகும். அதனால் வந்து நம்ம கடலை பருப்போடைய அளவும் நான் வந்து திட்டமாக போட்டிருக்கேன். 2 கப்பு துவரம்பருப்புக்கு 1 கப்பு கடலைப்பருப்புன்ற வீதம். இது நம்மளுடைய வயிற்றுக்கு எப்பவுமே வந்து எந்த வாயு தொந்தரவும் ஏற்படுத்தாது. அதே போல் கடலைப்பருப்பு, துவரம்பருப்பில் நிறைய புரோட்டீன் சத்து, சிங்க் சத்து இருக்கிறதுனால ரொம்பவே வந்து பிள்ளைகளுக்கும் பெரியவங்களுக்கும் ரொம்ப ஹெல்த்தியான ஒரு ரெசிபிங் ஃப்ரெண்ட்ஸ். ஓகே, இப்போ வந்து உருண்டைகளை நம்ம வந்து நல்லா ஒரு 2 கொதித்து வரட்டும். குழம்பு கொதித்து வந்தோடனே நம்ம வந்து உருண்டைகளை சேர்த்துக்கலாம். இப்போ நான் சேர்க்க போகிறேன். சின்ன சின்ன உருண்டைகளாக நம்ம வந்து உருண்டிட்டோம்னா குழம்புல நல்லா குக்காகி வரும்போது நல்லா பெருசாக வரும். போடும்போது கொஞ்சம் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு நான் மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டேன். இப்போ சின்ன சின்ன உருண்டைகளாக இது போல் நம்ம பொறுமையாக போடலாம். நல்லா குக்காகி வரும்போது நல்லா கொஞ்சம் பெருசாகிடும். பருப்பு உருண்டை குழம்பு எவ்வளோ அருமையாக ரெடி ஆகிடுச்சு பாருங்கள். நமக்கு எவ்வளோ சூப்பராக இருக்கு பாருங்கள். உருண்டைகள் ஒன்று கூட உடையாது, நல்லா அருமையாக இருக்கும். மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வந்து கொதிக்க விடுங்க.
நல்லா ஒரு 10லேருந்து 15 நிமிஷம் வந்து நல்லா குக் ஆகட்டும். 10 மினிட்ஸில் நமக்கு வந்து உருண்டை குழம்பு ரெடி ஆகிடும். குழம்பு நல்லா கொதிச்சுதுன்னா பருப்பு அதில் நல்லா கரைய நல்லா வந்து திக்காக வரும். குழம்பு டேஸ்ட் வந்து செமையாக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். கொதிக்கட்டும் நல்லா. இப்போ வந்து இந்த உருண்டைக்குன்ட்டு நம்ம அரைச்ச மாவில் வந்து மீதி இருக்குது பாருங்கள். இதை நம்ம வந்து மசால் வடையாக வந்து ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு தான் நான் வந்து பருப்பு கொஞ்சம் அதிகமாகவே வந்து ஊற விட்டேன். இது அழகாக வந்து ஈவினிங் ஸ்நாக்காக நம்ம பயன்படுத்திக்கலாம். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இது நல்லா நம்மளுடைய பருப்பு உருண்டை குழம்பு எந்த கன்சிஸ்டன்சியில் இருக்குதுன்னு பார்க்கலாம். எவ்வளோ வந்து திக்காக இருக்கு பாருங்கள். கரெக்டாக நம்ம பருப்பு உருண்டைகள் சேர்த்து 10 நிமிஷத்தில் நல்லா வந்து இது போல் வந்து திக்னஸ் வந்துடும். நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு நம்ம வந்து வேக விட்டோம்னா நல்லா பாயில் ஆகி வரும் இந்த உருண்டைகள். கரெக்டாக ஒரு 15லேருந்து 20 நிமிஷம் நல்லா வந்து குக் ஆகட்டும். உருண்டைகள் நல்லா வெந்து வரும் நமக்கு. கரெக்டாக இந்த பருப்பு உருண்டை குழம்பு நமக்கு ரெடி ஆகிறதுக்கு நம்ம கொதிக்க விட்டு ஒரு 20வது நிமிஷம் நம்ம வந்து ஸ்டவ் ஆஃப் பண்ணி இறக்கிக்கலாம். கரெக்டாக 20 நிமிஷம் ஆகும். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், கொத்தமல்லி தழைகள் வந்து இது போல் கைகளால் வந்து நல்லா கட் பண்ணி வச்சுக்கோங்க. வாசனை நல்லா பிரமாதமாக இருக்கும். நமக்கு நல்ல சுவையான அருமையான பருப்பு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ கொத்தமல்லியை வந்து தூவிக்கலாம். கொத்தமல்லியை நல்லா கைகளில் உடச்சி போடும்போது நல்லா வாசனை அருமையாக இருக்கும். குழம்பு இறக்கும்போது 2 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் விடுறேன். எந்த குழம்பாக இருந்தாலும் நம்ம வந்து காரக்குழம்பு இறக்கிறதுக்கு முன்னாடி 1 டேபிள் ஸ்பூன்லேருந்து 2 டேபிள் ஸ்பூன் நம்ம எண்ணெய் விடுறது மூலமாக நல்லெண்ணெய் நல்ல வாசனையாகவும் டேஸ்ட்டாகவும் இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இப்போ நமக்கு உருண்டை குழம்பு ரெடி ஆயிடுச்சு. இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நம்மளுடைய உருண்டை குழம்போட சூப்பராக வந்து வடித்த வெள்ளை சோறு ரெடியாக இருக்குது. ஓகே, இப்போ வந்து இது எப்படி இருக்குது உருண்டை அப்படின்றத பார்க்கலாம். நல்லா சுட சுட சூப்பராக இருக்குது. நாக்கில் நல்லா எச்சில் ஊறுதுங்க ஃப்ரெண்ட்ஸ். நல்லா சூடாக இருக்குது. எவ்வளோ வந்து சாஃப்டாக இருக்குது பாருங்கள் உருண்டை. எவ்வளோ அருமையாக இருக்குது பாருங்கள். நல்லா பூவாட்டம் நல்லா உதிர்ந்து வரும். அதனால தான் நம்ம வந்து நல்லா கொரப்பாக தண்ணி விடாமல் நம்ம அரைச்சி எடுக்கிறோம். டேஸ்ட்டு சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். இந்த குழம்புல அப்படியே வந்து டிப் பண்ணி இந்த பருப்பு உருண்டையை சாப்பிட்டோம்னா செம்மையாக இருக்கும் டேஸ்ட்டு. சூப்பராக இருக்குங்க ஃப்ரெண்ட்ஸ். ஓகேங்க ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பெல் ஐக்கானே தட்ட மறக்காதீங்க. அப்போ தான் நாங்கள் தினமும் போடுற ஷார்ட்ஸ் அண்ட் வீடியோஸ் உங்களுடைய நோட்டிஃபிகேஷனுக்கு வரும் ஃப்ரெண்ட்ஸ். பாய், தேங்க்யூ.